சாப்பிட்டியாப்பா? ஏன்பா என்னப்பா ஒன்றும் சாப்பாடு கூட போட மாட்டியாப்பா? நான்லாம் எப்படி தெரியுமா கஷ்டப்படுறோம்? நீ என்ன குஷ்டு ஆளா வந்து பார்த்துனுக்குற? நாங்கள் எப்படி தெரியுமா கஷ்டப்படுறோம்? அவன் ரோட்ல போய் பிச்சை எடுக்கிறான்ப்பா. அந்த நிலைமை எங்களுக்குதான்ப்பா தெரியும். நீ என்ன போய் பார்த்துனுக்குற குஷ்டு? நீ என்ன குஷ்டு பார்த்துனுக்குற? அறிவுக்குதா இல்லையா? அவன் பாவம் பாவம் தம்பி. ஏன்பா இப்படி பண்ற அவனை? அவனுக்கு வாங்கி கூட நான் துட்டா வச்சுன்னுக்குற. துட்டு இருந்தா கூட பாவம் அவன் பிச்சைலாம் எடுத்துருந்தான்பா. சாப்பாடு நீ வாடா, நான் போய் வாங்கி தரேன். வாடா என் கூட வாடா. தம்பிக்கு உடம்பு ரொம்ப முடியலம்மா. மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறோம்மா. ஹார்ட்டு ப்ராப்ளம்மா அவனுக்கு. நீ தாம்மா பக்கத்துணையாக கூடியே இருக்கணும்மா. அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னே தெரியலம்மா. ஸ்டாண்டில் சேர்த்து வச்சுக்கிறோம்மா. மறுபடியும் வந்து நான் கொண்டு போகிறேம்மா. நீ கொஞ்சம் வேண்டிக்குமா தம்பிக்காக. அப்பா நானா சாப்பாடு போடாமல் அவர் வீட்டில் அவர் பாட்டுனுக்கிறாருமா. நாளே பிச்சை எடுத்துன்னு வரேம்மா. நீ தாம்மா என் கூடயே இருந்து நீ தாம்மா காப்பாற்றணும். அம்மா என் கூடயே இருமா. தம்பிக்கு வேண்டிக்குமா. தம்பிக்கு இருந்தால் கூடாதுமா. நீயோ போயிட்டம்மா. நீ போய் தம்பி இல்லைனா அப்புறம் என்னை யாருமாகிறா? அவரோ கண்டுக்க மாட்டாருமா. நீதாம்மா என் கூட இருக்கணும் தாயே. என்ன தம்பி? தம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன ஹாஸ்பிட்டல்? யார் என்ன வேணும்? சரி நீ உட்கார் தம்பி. ஆமாம் சந்தோஷ். ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஆமாம் சந்தோஷ். இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இந்த கஷ்டப்படுற குழந்தைங்களெல்லாம் நாங்கள் வந்து மீட்டு எடுத்து அந்த குழந்தைங்க வந்து படிக்குதா இல்லை ஹாஸ்டல் போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபிகேட் பண்ணி இதை வந்து நம்ம ராயபுரம் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குதாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஸ்கூல்ஸ் இருக்குதாங்க. அங்கே வந்துட்டு நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் கேட்டு எந்த ஸ்கூலில் போனால் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இல்லாத பட்டவங்களுக்காக. அதுக்காக இனி ராயபுரத்தை தேடி வந்து என்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டேன். எனக்கு மனசு ரொம்ப பதிப்பட்டுச்சு. அதனால தான் உன்னை நான் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்தேன். சரி இப்போ தம்பி சாப்பாடு கொடுத்தா சரி. என்ன அதான் எதனால் உங்களுக்கு கஷ்டம்? சார் இல்லை சார், அப்பா வந்து அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வந்து குஷ்டி அவர் பாட்டில் பார்த்துன்னு சார். சாப்பாடு கூட கேட்டால் தர மாட்டேன் சார். கேட்டால் நீங்கள் போய் ஏன்னா வாங்கி சாப்பிடுவோம் போகிறது அப்புறம் சார். நான் ட்ரெயினெல்லாம் போய் பிச்சை எடுத்து தம்பிக்கு மேலே போகிறேன் சார். தம்பி ஹாஸ்பிட்டலில் கூட யாருமே இல்லை சார். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல சார். நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், தம்பியை பார்ப்போம். அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். ஏன்னா வந்து இந்த வயசில் வேலைக்கு எங்கே போனாலும் உங்களை சேர்க்க மாட்டாங்க தம்பி. நான் ஒன்று யாருக்கு நான் கேட்டேன் சார், வேலை தாங்க சார், ட்ரெயினில் விடுங்க சார். என்ன வேலை இருந்தால் விற்கிற வேலை வந்து கேட்டு நான் சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து விடுறேன் சார். சாப்பிடு தம்பி. சாப்பாடு வந்து சாப்பிட்டீங்களா அந்த கூட கேட்க மாட்டாரா? அதெல்லாம் கேட்கல சார். நீ போன்னு சொல்லிட்டு தச்சு அனுப்பிச்சு விட்டாரு சார். இப்போ தம்பி என்னைக்கு போய் சேர்த்தீங்க ஹாஸ்பிட்டலில்? தம்பிக்கு போனால் தான் சார் சேர்த்து. என்ன ஆச்சு தம்பிக்கு? ஹார்ட்டில் ரொம்ப ப்ராப்ளம் சார்.
ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம் என்ன. இன்னைக்கு அம்மா கூட இறந்துட்டாங்க சார். ஓ, இன்னைக்கு சமாதிக்கு போயிட்டு வந்தீங்களா நீங்கள்? அதான் சொன்னீங்களா? ஓ, இன்னைக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தீங்களா? ஆமாம் சார், அதுன்னு காப்பாற்றுமா அதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் சார். ரொம்ப சாப்பாடு விட போடல சார். நானே கொசு கடையில் படுக்கிறேன் சார். கொசு கடையில் வீடெல்லாம் இல்லை சார். ஏதோ ஒரு இடத்துல கச்சா போதுன்னு சொல்லிட்டு படுக்கிறேன் சார். தம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் சார். உன் பேர்? என் பேர் சந்தோஷ் சார். உன் தம்பி பேர்? தம்பி பேர் வந்து ஆகாஷ் சார். ஒன்றும் கவலைப்படாத, உங்களுக்கு நாங்கள் வேண்டிய ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் வந்து எங்கள் கூட எங்கள் ஆஃபீஸுக்கே வா. தூங்குனாங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் கூட தூங்கலாம். இனிமேல் உன்னை வந்து நாங்கள் கவனிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். என்னடா சந்தோஷ், சார் என்ன சார் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் இப்போ வந்த அந்த பக்கம் என்ன தம்பி என்ன சார் ஆகிடுங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டானா? சரி சரி, நான் அந்த ஸ்கூல் சொல்கிறேனே, அந்த ஸ்கூலில் பார்க்கலாமா? ஓகே. சரி வாங்க போகலாம். நான் தம்பி இந்த ஸ்கூல் தானே உங்களை சேர்க்க போகிறது? சார் ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா இருக்குது சார். தம்பி நல்லா படிப்பியாடா? தம்பி எங்கே நல்லா படிப்பேன் சார். நான் இது வந்து ராயபுரத்தில் சூப்பர் ஸ்கூல்ரா அது, சரியா? உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இங்கே தான் நல்ல படிப்பு அறிவு, ரொம்ப நிறைய பேர் இங்கே பெரிய ஆளாக இருக்காங்க. தம்பி எங்கே சேர்த்துனாங்க?